அஸ்ஸலாமுஅலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்ஷாஅல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்மெண்டஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் 2005 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு மரண தண்டனைக்குரியது. வேதத்தை மொழிபெயர்ப்பது மரண தண்டனைக்குரியது. நம்ம குரான் கிளாஸில் குரான் ஸ்டடியில் இருக்கிறப்போ சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாம் வாக்குவாதங்கள் ஏற்படுது. அது ஒரு சில வார்த்தைக்காக இருக்கலாம். அது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமா, இல்லை வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமா, எது இந்த வசனத்தோட மொழிபெயர்ப்புக்கு சிறந்த ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய ஆர்கியூ பண்றோம். அது நிறைய நேரங்கள்ல அந்த ஆர்குமெண்ட் வாக்குவாதம் ரொம்ப கடுமையான ஒரு நிலைக்கு போகுது. ஆனா இது என்னதான் இருந்தாலுமே நம்ம ஒண்ணு ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒத்துக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு எல்லாம் நமக்கு எவ்வளவு அறிவு பாலிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு படிச்சா புரியுற மாதிரி இப்போ இங்கிலீஷ்லயே கஷ்டமான லெவல்ஸ் இருக்கு, ஈஸியான லெவல்ஸ் இருக்கு. நிறைய விதமா நம்ம ஒரே கருத்தையும் நம்ம நிறைய விதத்துல நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி கடினமாகவும் சொல்லலாம், எளிமையாகவும் நம்ம சொல்லலாம். எல்லாம் ரஷாத் கலிஃபா மூலியமா நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு மொழிபெயர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. சுலபமான ஒரு மொழிபெயர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. படிச்சோன்னா எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி, படிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்மள யாருமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம எதுவுமே ஆர்கியூ பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப சுலபமாக அதை போய் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சில வார்த்தைகள்ல வச்சு நம்ம சண்டை போட்டு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ல வாக்குவாதத்தில் ஈடுபடுறத விட அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க, எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அறக்கொடையா இருக்கு அப்படின்றத நினைச்சு நம்ம நிறைய எல்லாருக்கும் நன்றி தான் செலுத்தணும். ஸோ சமீபத்தில் நான் படித்த ஒரு ஆர்டிக்கல்ல அது ஒரு பழைய ஆர்டிக்கல். அதோட பேரு ஓல்ட் நியூஸ் அப்படின்றதுல வர ஒரு பெரிய ஆர்டிக்கல். அதுல ஒரு நபரை பத்தின இது போட்டிருந்தாங்க. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா வில்லியம் டிண்டேல் அப்படின்னு. அவர் 1500 செஞ்சுரி அந்த டைம்ல 500ஸ்ல அவர் வாழ்ந்திருக்காரு. இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்காரு. ஸோ அவரோட வாழ்ற லட்சியமாவே என்ன இருந்திருக்கு அப்படின்னா, பைபிளோட புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் லெட்டின்ல அவர் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்றது அவரோட லட்சியம் இருந்திருக்கு. நம்மளுக்கு இது எல்லா விதத்தையும் மொழிபெயர்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயமா நம்மளுக்கு தோணுனா கூட, அந்த காலகட்டங்கள்ல அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல அப்படி ஒரு நினைப்பை நம்ம வச்சிருக்கதே ரொம்ப தண்டனைக்குரியதா இருந்திருக்கு. அதுவும் சாதாரண தண்டனை கிடையாது, மரண தண்டனைக்குரிய ஒரு செயலா அது இருந்திருக்கு. ஏன் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அது ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனைக்குரியதா விஷயமா அது இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஆழ்ந்த அர்த்தமா என்ன இருந்திருக்கு, அதோட அடித்தளம் என்ன, ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ இது கண்டிப்பா மார்க்க தலைவர்கள் அவங்க கிட்ட இருந்து கண்ட்ரோல் போயிடுமே, நம்ம கிட்ட உள்ள பிடிமானம் மக்கள் மேல நம்ம வச்சிருக்க அதிகாரம் செலுத்துறதும் சரி எல்லாமே போயிடும், நம்ம கிட்ட இருந்து போயிடும் அப்படின்றத அவங்க பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் அவங்களே காஸ்பல் எல்லாத்தையும் அவங்களே படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போயிடும், நம்ம சொல்றது இங்க எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்றத இவ்வளோ பெரிய டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வச்சிருந்திருக்காங்க. ஸோ மக்களே புத்தகத்தை படிச்சு பைபிளை படிச்சு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது படிச்சாலே அவங்க ஆப்வியஸா கண்டுபிடிச்சிட போறாங்க. இவ்வளவு நாள் இந்த தலைவர்கள் சொல்லிக்கிறதெல்லாம் சரியா தப்பா, அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
என்ன சொல்லலை பைபிள் அப்படின்றதும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரீஸ்ட் பற்றி சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் ட்ரினிட்டி முத்தெய்வ கொள்கை பற்றி சொல்கிறது, அது எதுவுமே வந்து பைபிளில் கிடையாது. அவங்களுக்கு வந்து நடுவில் பரிந்துரைக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரியான நிறையா விஷயங்கள், அதாவது அந்த கேத்தலிக் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட நம்பிக்கையை வந்து அவங்களோட பேசிக் இது அடித்தளமாக இருக்கிற நிறைய கொள்கைகள் வந்து எல்லாமே வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படும். ஸோ அந்த காலகட்டங்களில் பைபிள் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு லாக்கரில் வச்சு அவங்க வந்து அதை பாதுகாத்துருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு எடுத்து படிக்க முடியாத அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போதனை செய்பவர் வந்து அவர் தான் அவங்களோட ஸ்பீச் எப்போ கொடுக்குறாங்களோ, எப்போ செர்மன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அதை வந்து வெளியே எடுத்து அதிலேருந்து வசனங்களில் படித்து அப்போ தான் அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே தவிர, விளக்கி சொல்லுவாங்களே தவிர, மற்ற டைம்லலாம் வந்து அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதன் எடுத்து அவனுக்கு புரிஞ்ச இதில் வந்து அவங்க படித்து பார்க்குறதுக்கு முடியாத ஒரு காரியமாக அது வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த வில்லியம் டிண்டேலும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் அவர் வந்து இருக்கார். அவரும் ஒரு ப்ரீச்சராக தான், போதனை கொடுப்பவராக தான் வந்து அவர் வந்து இருக்கார். ஆனால் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல, அவருக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஸோ அவருக்கு இந்த கேள்வி வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம வந்து காஸ்பலில் வந்து இங்கிலீஷில் எழுதக்கூடாது, ஏன் அது வந்து லாட்டின் லாங்குவேஜ்லேயே எதுக்கு நம்ம வந்து அதை வச்சுருக்கணும், இங்கிலீஷில் எழுதுனா எல்லாருமே அதை படிச்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுளோட வார்த்தைகள் அவரை பற்றின உண்மை வந்து ஒரு லாங்குவேஜ்லேயே வந்து புரிஞ்சிடாது, அது மற்ற இதுக்கும் நம்ம வந்து இது பண்ணணும், அப்போ தான் வந்து எல்லாரையும் சென்றடையும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள்லையும் அவர் வந்து ஈடுபடக்கூடியவராக வந்து இருக்கார். அதாவது கடவுளோட சட்டங்களை ஃபாலோ பண்ணால் வந்து மக்கள் நல்லா இருப்பாங்க, போப்போட சட்டங்களை ஃபாலோ பண்ணுறதை விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டிக்கு அப்போ இருந்த கிறிஸ்துவத்துக்கு ரொம்ப எதிராக தான் வந்து அவர் இருந்திருக்காரு. அப்போது இங்கிலாண்டில் இருந்துக்கிட்டே வந்து டெண்டல்னால இதை செய்ய முடியாது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்து, அது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சால் அது ரொம்ப பயங்கரமான விளைவுகள் அவருக்கு வந்து சேர்க்கும் அப்படின்றதே அவர் புரிஞ்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அங்கே இங்கிலாந்துலேருந்து அவர் வந்து ஜெர்மனிக்கு போகிறாரு. 1522 வருஷம் அவர் வந்து அங்கே போகிறாரு. ஸோ அவர் கூட ரொம்ப நாளாக இருந்த ஒரு ப்ரீஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற இன்னொருத்தரை கூட இவர் வந்து இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை வந்து நம்ம உயிரோட வந்து எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய மக்களோட தான் அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஜெர்மனிக்கு வந்து அவர் போயிருக்காரு. ஸோ 11 வருஷம் அவர் ஜெர்மனியில் தான் வந்து ரொம்ப மறைமுகமாக அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. சீக்ரெட்டாக ஒரு லைஃப் தான் அவர் வந்து லீட் பண்ணியிருக்காரு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்றது. ஏன்னா அவருக்கு வந்து எப்போவுமே தெரியும் அவர் வந்து ஆபத்தில் தான் இருக்கார், யார் வேணாலும் அவளை வந்து ஏமாற்றிடுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க அவருக்கு அப்படின்ற இதான் அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ 1536 வருஷம் ஸ்ப்ரிங் டைமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் நியூ டெஸ்டமெண்ட்டு இங்கிலாண்டுக்கு, ஜெர்மன்லேருந்து இங்கிலாண்டுக்கு வந்து வருது. அதுவும் வந்து கடத்திட்டு தான் வந்து அதை வந்து வராங்க, ரொம்ப இல்லீகலாக தான் அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ யாராச்சும் இதை வந்து இந்த புக்ஸை, அதாவது நியூ டெஸ்டமெண்ட் இங்கிலீஷில் உள்ள நியூ டெஸ்டமெண்ட்டை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்து இங்கே வந்து இங்கிலாண்டில் வந்து இறங்கினாலும் அதுக்கான டிமாண்ட் மக்களுக்கு இடையில், அதுக்கான வரவேற்பு, அதற்கான தேவை வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு.
ஸோ இது வந்து பைபிளில், இப்போ இங்கிலீஷ் பைபிளில் வந்து துணியில் சுற்றி கார்கோவில் வச்சு, இல்லைனா வந்து மற்ற டூல்ஸோட, மற்ற கண்ணாடி ஜாமானோட, இல்லை சாப்பாடு ஐட்டத்தோட, இல்லை வந்து மாவு மூட்டையில் உள்ள மறைச்சு, இல்லை இல்லை அப்படின்னா வைன் இல்லைன்னா எண்ணெய் டப்பாவில் போட்டு அதில் வந்து எண்ணெய் வைன்னு வந்து லேபிள் ஒட்டி பேர் எழுதி ஒட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து தெரியாமல் இல்லீகலாக தான் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டட் பைபிளை வந்து ஜெர்மன்லேருந்து டிண்டலோட இந்த பைபிளை வந்து இங்கிலாந்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எப்போ வந்து இறங்குதோ அது வந்து சீக்கிரமாகவே வந்து மக்களுக்கிடையில் அது வந்து விற்று போயிடுது. ஸோ இது வந்து என்னதான் வந்து அவங்க மறைமுகமாக விற்றாலும் இல்லீகலாக விற்றாலும் வந்து அதுக்கான தேவை வந்து மக்களுக்கு இடையில அதிகமாக தான் இருந்திருக்கு. எப்பவுமே மக்கள் வந்து கடவுளோட வார்த்தையை தேடிக்கிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. அந்த தேடல் வந்து எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அவரோட இந்த நியூ டெஸ்டமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அது வந்து உட்டன் பேஜ்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது உட்டில் வந்து செதுக்கியிருக்காங்களா, ரொம்ப நுணுக்கமான ஒரு வரைபடம் வந்து அதில் வந்து இருந்திருக்கு. அதில் வந்து செயின்ட் மேத்யூஸ் வந்து அவரோட பேனாவை ஒரு இங்க் பாட்டில் வந்து முக்கி வச்சுருக்க மாதிரி, அதில் பிடிச்சி வச்சுருக்க மாதிரி, ஒரு யங் ஏஜில் வந்து அதை வந்து பிடிச்சிருக்க மாதிரி வந்து அதை வந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு வசனத்தை தான் நம்ம வந்து குரான்லேயே வந்து பார்க்குறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களுடைய கடவுளின் பெயரால் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னாலாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. உங்களை படைச்ச ஒருத்தர். சூரா 96 வசனம் 1, நூன் த பென் அண்ட் வாட் த பீப்புள் ரைட், பேனா மற்றும் மக்கள் எழுதக்கூடியது. சூரா 68 வசனம் 1. ஸோ நியூ டெஸ்டமெண்ட்டை வந்து புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து டிண்டல் வந்து பழைய ஏற்பாடுக்கு வந்து வராரு. ஸோ ஜெனசிஸோட முதல் வசனம், அதோட முன்னாடி மொழிபெயர்த்து அதோட முதல் வசனம் வந்து எப்படி வருது அப்படின்னா, அது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை மக்கள் படிக்கிறதுக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல கடவுள் வந்து ஹெவனையும் எர்த்தையும் தான் வந்து படைச்சாரு. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து காலியாக தான் இருந்தது, ஒரே எருட்டுமாக ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் அவர் கடலை நோக்கி வந்து சொன்னார். கடலை நோக்கி அது மேலே கடவுளோட ஆவி வந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து தண்ணீரை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் கடவுள் வந்து ஒளியை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் தான் ஒளி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை வந்து தமிழில் இப்போ ட்ரான்ஸ்லேட் வந்து ஈஸியாக தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதை இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக உள்ள இங்கிலீஷில் அது வந்து இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. அதே வந்து டிண்டல் வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமான ஒரு ஆங்கிலத்தில் தான் அவர் வந்து அதை மொழிபெயர்த்திருக்காரு. அது யார் படித்தாலும் வந்து அது வந்து புரிகிற மாதிரி தான் இருக்குது. பயன்படுத்தியிருக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக தான் அது வந்து இருக்குது. ஸோ ஒருத்தரோட சொந்த மொழியில் ஒரு புக்கை படிக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு பரிசாக வந்து இருக்க முடியும். அது வந்து ஒரு நம்மளுக்கு எல்லாம் இப்போ வந்து ஈஸியாக நம்மளோட மொழியில், நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷில், தமிழ் தெரியும்னா தமிழில் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பை வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு படித்தா ரொம்ப தெளிவாக ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு புரியக்கூடிய விதத்தில் வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது அல்லாவோட ஒரு மிகப்பெரிய பரிசாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ குரான் ரஷாத் கலீஃபாவுக்கு முன்னாடி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் இவ்வளோ மொழிபெயர்ப்புகள் வந்து இருந்தாலும் ரஷாத் கலீஃபா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க குரான் நம்ம படிக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சுலபமாக புரியக்கூடிய மாதிரி, நம்மளுக்கு ஆமாம் படிக்கிறதுக்கும் அது வந்து ஈஸியாகவும் புரிதலுக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப சுலபமாகவும் வந்து இருக்குது. ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் முஸ்லீம்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரான் வந்து அரபிக்கில் தான் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இதாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே ஜும்மா ப்ரேயர் வந்து ஜும்மா சாமான் நடத்துகிறப்போ அது வந்து முன்னாடி உட்காந்துருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அரபி மொழியில தான் வந்து ஜும்மா சாமானே வந்து நடத்துகிறாங்க.
ஸோ எப்படி வந்து அந்த காலத்தில் இந்த கேத்தலிக் மக்கள் கிறிஸ்டியன் மக்கள் வந்து எப்படி வந்து லாட்டினில் வந்து நடத்துனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ உள்ளதும் வந்து முஸ்லீம்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மாஸ் பேப்டிசம் அப்போ நடந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை பைபிளை படித்ததாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க லட்டினில் படித்து தான் வந்து மக்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்க்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து லாட்டின் ஸ்பீக் பேசாத மக்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு புரியாது, அப்படிப்பட்ட மக்கள்லாம் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதே மொழியில் தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ குரான் நம்மளுக்கு வந்து மொழிபெயர்ப்பை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூரா 26 வசனம் 198 உபதலைப்பு, குரான் மொழிபெயர்க்கப்பட்டாக வேண்டும். அரபி மொழி அறியாத மக்களுக்கு இதனை நாம் வெளிப்படுத்தி இருப்போமாயின், மேலும் அவரை இதை அரபி மொழியில் ஓதி காட்ட செய்திருப்போமாயின் அவர்கள் இதில் நம்பிக்கை கொண்டிருக்க சாத்தியமே இல்லை. இவ்விதமாக குற்றவாளிகளின் இதயங்களில் இதை ஒரு அந்நிய மொழியைப் போல் நாம் ஆக்கிவிடுகின்றோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து புரியுது, அல்லாஹ் குரானை வந்து மொழிபெயர்க்க தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மொழி ஒரு பொருட்டல்ல அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அது வந்து குரான் அல்லாமல் வேறு ஒரு மொழியில் நம்ம வந்து அதை இறக்கியிருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதையும் அந்த மொழியில் வந்துச்சு அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அரபி மொழியோ அரபி அல்லாத வேறு எந்த மொழியோ. ஸோ நம்பிக்கையாளர்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இது வந்து ஒரு ஹீலிங்காகவும் இருக்குது, குணமளிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் வந்து இது நம்ம மறுப்பவர்கள் இதில் வந்து அவங்களுக்கு வந்து செவிடர்கள் மாதிரி அவங்க குருடர்கள் மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ தூரத்தில் இருந்து அவங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி கண்டுக்காத மாதிரி அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரா 14 வசனம் 4 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அல்லாஹ் அவரோட தூதர்களை வந்து அனுப்புகிறப்போ அவங்க சொல்கிறது வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மெசஞ்சர்ஸை வந்து அவங்களோட சொந்த மொழியில் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வோட கருத்தை வந்து எடுத்துரைக்கிறதுக்காக தான் நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு விஷயங்களை வந்து தெளிவாக்கணும் அப்படின்னா எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு விஷயத்தை அவங்களோட மொழியில் தெளிவாக்கினதுக்கப்புறமா யாரெல்லாம் எல்லாம் நாடுறாரோ அவங்களெல்லாம் வந்து எல்லாம் வழி கெடுக்கிறாரு. அதே யாரெல்லாம் வந்து எல்லாம் நாடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் எல்லாம் வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் எதுக்கு தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாம் அதை வந்து கொடுக்குறாங்க. அவர் தான் எல்லாம் அறிஞ்சவராக ஞானமிக்கவராக வந்து இருக்கார். ஸோ வில்லியம் டெண்டல் வந்து கடைசியாக என்ன ஆகிறாரு அப்படின்னா, அதே மாதிரி கூட இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு துரோகம் இழைச்சி அவர் கடைசியில் வந்து 1535 வருடம் வந்து அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பைபிளில் மொழிபெயர்த்ததுக்கான குற்றத்துக்காக அவர் வந்து பிடிக்கப்படுறாரு. ஆல்ரெடி இருக்கிற மத கொள்கைக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து அதை செஞ்சுருக்கனால அவரை வந்து அதை வந்து பிடிச்சிடறாங்க. அவர் மேலே அந்த குற்றத்தை தான் வந்து சாத்துறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து பல வருடங்கள் வந்து சிறையில் தான் அவர் வந்து கழிக்கிறாரு. அப்புறமா அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நோபல் மேனாக இருந்ததுனால அவர் வந்து உயிரோடு எரிக்கலை, அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து அவரை தூக்கில் இட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறமா அவரோட இறந்த உடலை வச்சு அவங்க வந்து அதை எரிச்சிடுறாங்க. எல்லோரும் முன்னாடி அதை வந்து எரிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மற்ற மக்களுக்கு அது வந்து ஒரு வார்னிங்காக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆனால் அந்த டைம் வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் வந்து பரவுது, மக்களுக்கு அது வந்து சென்றடையுது. அப்போது இருந்த கிங் ஹென்ரி 8 அவரும் வந்து கேத்தலிக் மதத்துலேருந்து அவர் வந்து மாறுறாரு, அவரோட சொந்த காரணங்களுக்காக அதை வந்து மாறுறாரு. ஸோ அந்த கேத்தலிக் சர்ச் வந்து மக்கள் மீது செலுத்திக்கிட்டு இருந்த ஆதிக்கம் வந்து கம்மியாகுது.
ஸோ இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வந்து வேதம் வேணும், மொழிபெயர்த்து வேணும் அப்படின்ற டிமாண்டு தேவை வந்து அதிகமாகிக்கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து நிறைய பேர் அதை இதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறையா எல்லா மொழிபெயர்ப்புகள் மோஸ்ட்டாக நிறையா மொழிபெயர்ப்புகள் வந்து டிண்டேலோட ஒர்க்கை வச்சு தான் வந்து அவங்க அதுக்கு மேலே அதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன்னா, இந்த கேத்தோலிக்க தலைவர்கள் அவங்க தான் வந்து ரொம்ப வந்து பயந்துருக்காங்க. எதை நினச்சி வந்து அவங்க பயந்துருக்காங்க, எதனால் இதை வந்து இப்படி வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ பைபிள் வந்து இங்கிலீஷில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துட்டு இருந்த நம்பிக்கை, அவங்க இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருந்த பழக்க வழக்கம் எல்லாமே வந்து மாறிடும், உண்மை எதுன்னு வந்து தெரிஞ்சிடும். அது மாதிரி இதை வச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்றத அவங்க வந்து நினச்சி தான் அவங்க வந்து இந்த தலைவர்கள்லாம் வந்து பயந்துருக்காங்க. ஸோ அது இங்கே ஆங்கிலத்தில் வந்ததுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு நடுவில் வந்து வந்திருக்கு. ஆனால் சில விஷயங்களான இந்த ஜீசஸை வந்து அவங்க இணைய வைக்கிறதுல, அதுக்கப்புறம் ட்ரினிட்டியில், தெய்வ கொள்கையில் அதெல்லாம் வந்து அவங்க பெருசாக வந்து மாற்றிக்கலை. ஆனால் சில மாற்றங்கள் முன்னே இருந்த அளவுக்கு மோசமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க மாற்றங்கள் வந்து அதில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ கடைசியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள் தான் வந்து வழிநடத்தக்கூடியவராக வந்து இருக்கார். ஸோ அல்லாவோட கட்டளையாகவும் இது வந்து இருக்குது. அதாவது மார்க்கம் வந்து எல்லாருக்குமே வந்து சென்றடையணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அது வந்து எளிமையாக கிடைக்கக்கூடியதாக வந்து அது வந்து இருக்கணும் அப்படின்றத அல்லாவோட கட்டளையாக வந்து அது வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட வெளிப்பாடுகளை வந்து மறைக்கக்கூடாது, மறைச்சு நம்ம வந்து மக்களுக்கு வந்து போதனை வந்து செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அதை வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து கண்டறிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து புரியும். ஸோ சொந்த மொழியிலேயே இருந்தாலும் அதை படித்தாலும் அல்லா நாடினா மட்டும்தான், அவங்க நம்பிக்கையாளராக மாறுறதுக்கான தகுதி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது புரியுமே தவிர, இல்லைன்னா அது வந்து புரியாது. நம்ம இப்போ குரான் வந்து அந்த இறங்கினது வந்து அரபி மொழியிலேருந்தும், அதை அரேப்ஸ் வந்து அதை படித்தாலும் அவங்களுக்கு அவங்களோட சொந்த மொழியில் தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களா, அதுபடி அல்லா சொன்னபடி அதை வந்து அவங்களோட மார்க்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து மொழி வந்து ஒரு பொருட்டு இல்லை. அல்லா வந்து யாருக்கு அதை வந்து போய் சென்றடையணும் அப்படின்னு ஆடிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து போய் சென்றடையுது. சூரா 2:269 வந்து சொல்கிறாங்க, அல்லா தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு தான் வந்து அல்லா ஞானத்தை கொண்டு அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த ஞானத்தை வந்து அடைகிறாங்களோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவுண்டியை வந்து அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க. அறிவுத்திறன் உடையவங்க மட்டும்தான் இதை வந்து கவனத்தில் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது. சூரா 38:29. ஸோ நாம் இலக்கிய அனுப்பின இந்த வேதமானது வந்து உங்களுக்கு அது வந்து புனிதமாக இருக்குது, அதனால் வந்து இதோட வசனங்களில் வந்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அறிவுத்திறன் பெற்றிருக்க மக்கள் மட்டும்தான் இதை கண்டிப்பாக வந்து கவனத்தில் எடுத்துப்பாங்க. சூரா 79:54-6. இது வந்து ஒரு நினைவூட்டலாக வந்து இருக்குது. யாரெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றீர்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நினைவூட்டலாக இருக்குது. ஆனால் அல்லாவோட நாட்டத்திற்கு அகேன்ஸ்டாக எதிர்த்து யாருனாலையும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்க வந்து முடியாது. அவர் தான் வந்து நன்னறியின் மூலாதாரமாக இருக்கிறாரு, அவர் தான் வந்து மன்னிப்பின் மூலாதாரமாக இருக்கின்றார். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டட் மொழிபெயர்க்கப்பட்ட குரான் நம்மளுக்கு இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம படிக்கிற மாதிரி, நம்மளுக்கு வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு மொபைல் ஆப்ஸில், ஃபோனில் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம வந்து வச்சுருக்கோம். 1-2-3 டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம வந்து தமிழ்லேயும் சரி, தமிழ்லேயும் நம்ம வந்து வச்சுருக்கோம், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்குது. ஸோ எது வேணாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய அருட்கொடையாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம இவரோட ஸ்டோரியை படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து தெரியுது.
ஸோ இப்போ ஈஸியாக நம்மளுக்கு இது வந்து அவைலபிளாக இருக்கிறனால நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பற்றின அந்த அருமை வந்து நம்மளுக்கு வந்து புரியாமல் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய அருட்கொடை தான். அதை நம்ம மொழியில் நம்ம படித்து நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக நம்ம எப்போவுமே வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.